தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், ரெட் ஹில்ஸ். உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே, உங்கள் கனவும் எங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் அன்புடன் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இது அன்னை டிவி மற்றும் ரெடில் ஜிஆர்டி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 8. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. ஸோ தீபாவளியில் எப்படி பட்டாசுகள்லாம் வந்து புதுமையாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே மத்தாப்பெல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக வெடிக்கும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபுல்லாகவே கோலங்கள் வந்து நிறைய கலர்ஃபுல்லாக போயிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டலத்தை அடுத்த காக்கவாக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அவங்களோட மக்களை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே வந்து ரொம்ப அழகான ஒரு பனி மேகம் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இங்கே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில் இவங்களோட நம்ம வந்து நிறைய விஷயங்களை கேட்டு பகிர்ந்துக்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். துளசி. துளசி, ஓகே. என்ன பண்ணுறீங்க? விவசாயம் தான், கூலி வேலை போகிறோம். விவசாயம். விவசாயம், சூப்பர். ஓகே, என்ன விவசாயம் பண்ணுறோம்? கூலி வேலை, கலைக்கு போகிறோம், நடவுக்கு போகிறோம், ஏரி வேலைக்கு போகிறோம். ஓகே, எல்லாமே அத்துப்படி. எல்லாமே அத்துப்படி காக்க பாருங்க. ஓகே, வேற லெவல். ஓகே, இவ்வளோ வேலைகள் பார்த்து டயர்டாகி நம்ம வந்து டயர்டாகி இருக்கிறதுனால தான் சீக்கிரம் சொல்றது. அதான் கோலம் போடணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆனாலும் அதையும் போட்டுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் வேலைக்கு போனோம்னா போனால் தானே சாப்பாடு. கோலம் ஏன்? கோலம் ஏன்னா அது வீட்டில் மார்கழி மாதம் அது ஒரு உற்சவம். உற்சவம். ஓகே, சூப்பர். உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கேயோ பார்க்குறீங்க? அங்கே இருக்கா செல்வி. அங்கே பாருங்க, கேமரா பாருங்க, மக்களை பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய் இல்ல, மிரட்டாதீங்க. ஹாய். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. செல்வி. செல்வி. ஓகே, நீங்க எவ்வளவு நேரம் ஆச்சு கோலம் போட்டு? எவ்வளவு நேரம்? நீங்க வந்து 1/2 மணி நேரம் போட்டுங்கிறேன். நீங்களும் பாத்தீங்களா இங்க? ஐயா, ஓப்பாடி. 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சா? ஓகே, ஃபைன். உங்க பேர் சொல்லுங்க. கனிஷ்கா. கனிஷ்கா, சூப்பர். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஸ்கூலுக்கு போறேன். ஸ்கூலுக்கு போறீங்களா? ஓகே. சோ நீங்க எப்படி கோலம் போடுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எங்க அம்மா வந்து நல்லா போடுவாங்க, அதை பார்த்து எனக்கு போட ஆசை வந்ததுன்னு போட்டேன். சூப்பருங்க. அம்மா போடுறத பார்த்து ஆசை வந்து போட்டீங்களா? வெரி குட். உங்க பேர்? மஞ்சுளா. மஞ்சுளா, எப்படிங்க உங்களை பார்த்து ஆசைப்பட்டு போட்டாங்களா? எல்லாரையும் மாட்டி விட்டுட்டு இருக்கோம். ஓகே, மார்கழி மாசத்துல எப்பவும் கோலம் போடுவோம். அது போல நாங்க எப்பவும் கோலம் போடுறது வாசல்ல மங்களகரமா இருக்கும். அதனால கோலம் போடுறது. உங்க பேர் சொல்லுங்க. மனோ. மனோ. மனோ, இவ்வளவு நேரம் அப்படின்னாங்க பேர் கேட்டா மனோ அப்படின்றாங்க. எப்படி இந்த ரியாக்ஷன் வேற லெவல்ல இருக்கு, அப்படியே ஆக்டிங் அமையா? ஓகே, சரி, நீங்க சொல்லுங்க. மார்கழி மாசம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷத்தை தாண்டி வந்து இந்த ஊர் மக்களை பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வர ஜென்ரேஷன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எப்படி அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் எப்படி பாக்குறீங்க உங்க காலத்துல இருந்து வரைக்கும்? நல்லாதான் போயிட்டு இருக்குது. நல்லாதான் போயிருக்குது காலம்லாம். எப்படி சொல்றது வரல. படிச்ச பொண்ணு நீ பின்னாடி போயிட்டே நீங்களே இப்ப பாத்தீங்கன்னா படிக்காத மேத. உங்க பேர் சொல்லுங்க. கலைவாணி. கலைவாணி, ஓகே. உங்களுக்கு எப்படி கோலத்தோட ஆர்வம் வந்துச்சு? சின்ன வயசுல இருந்தே போடுவேன். சின்ன வயசுல இருந்தே போடுவீங்களா? பாப்பா சொன்ன மாதிரி அம்மா போடுறத பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து? நான் தான் போடுவேன் சின்ன வயசுல இருந்து. நீங்களே போடுவீங்க. ஓகே. ஸோ மார்கழி மாசத்துல வந்து கோலம் போடுறதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பேர் கோலம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வந்து எதனா பீட் பண்ணி நம்ம எதனா இந்த மாதிரி புதுசா காட்டணும் அந்த மாதிரி? இல்ல, பெருசு பெருசா போட்டா பிடிக்கும். அவ்வளவுதான். எது போட்டா என்ன, கோலம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். கரெக்டா? ஓகே.
எப்படா மைக்கு வருமா வராதா இல்ல வந்தா என்ன பண்ணலாம் என்ன மாதிரி அந்த மாதிரியே ஒரு ரியாக்ஷன் இருக்கு அதாவது உங்க மைண்டுக்குள்ள ஓடுறது இங்க தெரியுது கிளாஸ் ஆகுதோ. உங்க பேர் சொல்லுங்க. சுமித்ரா. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப். என்ன பண்ணுவீங்க? காலையில வேலை முடிச்சிருவீங்க எப்படியும் எனக்கு தெரிஞ்சு காலையில எப்படி சார் வேலை முடியும்? மதியம் வரைக்கும் இருக்குமா? நைட் படுக்கிற வரைக்கும் வேலை சரியா இருந்துட்டு தான் இருக்கும். குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களும் பார்க்கணும், ஹஸ்பண்டையும் பார்க்கணும். பாருங்க, குழந்தைய பாக்கணும், ஹஸ்பண்ட பாக்கணும்ன்றதுக்கு அப்புறம் தான் அப்ப கூட தன்னை பாக்கணும்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு எங்க கொஞ்சம் சிட்டிக்குள்ள எல்லாம் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முதல்ல என்ன பாக்கிறதுக்கே டைம் இல்லை அப்படின்னுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கிராம பெண்கள் முதல் குடும்பம், அப்புறம் தான் எங்களை பத்தி யோசிப்போம். அடுத்ததான் இன்னும் அந்த ஜெனரேஷன் மாறலங்க. அதனால நான் ஊருக்கு வந்துடுறேன். சிட்டில இருக்க முக்காவாசி பேர் இங்க அவ்வளவுதான் வந்துருங்க சார். வந்துருங்க. இங்க சிட்டி ஆயிடும். பரவாயில்லையா? அந்த அளவுக்கு சிட்டி எல்லாம் ஆகாதாட்டும். சூப்பர். உங்க பேர் சொல்லுங்கம்மா. ரமணி. நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுல தான் வேலை செய்யறோம். வீட்டுல தான் வேலை செய்றீங்க. ஹவுஸ் வைஃப். தெரியாதா? சரி ஃபைன். உங்க பேர் சொல்லுங்க. ராணி. டப்புனு கோலம் போட்ட பூவை தந்து போய்கிட்டேன். யாருக்கு எனக்கு பூ விக்கிறீங்களா? சூப்பர். என்னென்ன பூ எல்லாம் வாங்க மாட்டாங்க இந்த ஊர்ல. உங்க ஊர்ல வாங்க மாட்டாங்களா? இந்த ஊர்ல 50 ரூபா, இங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே எப்படி வாங்குவாங்க? கை நாளைக்கு போ. இப்ப கை நாள் இல்ல. நான் போக மாட்டேன். மல்லிகைப்பூ இருக்கா? மல்லிகைப்பூ இல்ல, சாமந்தி இருக்கு. சாமந்தியா? மல்லிகைப்பூனா நிறைய பேர் வாங்குவாங்க. மல்லிகைப்பூ இப்ப விலை வைக்குதுல்ல சார். விக்குதா? சரி, கம்மியா ஒண்ணு வாங்கிக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. புஷ்பா. சூப்பர். புஷ்பா அம்மாவை நம்ம மீட் பண்ணிட்டோம் இந்த ஏரியால. ஸோ நீங்க சொல்லுங்க, கோலம் அப்படின்றதுல வந்து எதுக்காக இவ்வளவு தூரம் மெனக்கிட்டு போறோம்? நாளுக்கு மார்கழி மாசம் நல்லா இருக்கணும், மங்களகரமானு போட்டோம். ஒழுங்கா கோலம் போடணும், அந்த மார்கழி மாசம்னா அந்த கோலத்தோட அடையாளத்தை அடிக்க கூடாது அப்படின்றதுக்காக போடுறோம். கரெக்டா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டே இருக்கோம். உங்க பேர் சொல்லுங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாட்சி உயர்ச்சி செல பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பே நெறியுடையவர்கள் மேலோளர் சுப்பிரமணிய பாரதியார். சூப்பர். ஓடி விளையாடு பாப்பான்னு ஒரு பாப்பாவே பாடும்போது நம்மளுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு எப்படி இருக்கும் தெரியுமா? பாக்குற மக்களே தேங்க்யூ. சூப்பர்மா, கை கொடுங்க. வெரி குட். எல்லாருக்கும் சொல்லுங்க. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஃபைன். சூப்பர். எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க மக்களுக்கு. ஓகே சூப்பர். தேங்க்யூ. சரி, ஸோ ரொம்ப அழகாக வந்து நிறைய விஷயங்களை உங்களோட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாடின பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்துவமாகவும் தெளிவாகவும் ரொம்ப அழகாக வந்து ஊக்குவிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அகைன் பாப்பா பேர் என்னம்மா? கிருத்திகராஜா? திச்சிகராஜ். திச்சிகராஜ் அப்படின்ற மாதிரி. சூப்பர்மா, வெரி குட். வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கலாம். ஸோ ஜிஆர்டிலாம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். என்ன வாங்கினீங்க? போட்டுக்கிற செயின் சரடே ஜிஆர்டியில் வாங்கினது தான். போட்டுட்டு இருக்கிறத மட்டும் சொல்லாதீங்க, வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. வீட்டுல எல்லாம் எதுவும் இல்லைங்க சார், இருந்தெல்லாம் வித்துட்டு தான் இருக்கும். வித்துட்டு இருக்கீங்களா? சரி, அதான் வித்தாதான் திருப்பி வாங்க முடியும். மறுபடியும் வாங்குவோம். வாங்குவீங்க நீங்க? ஏழையறினா இந்த எப்படி வாங்குறது? கேளுங்க, மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கேளு. கேளுங்க. வாங்குற மாதிரியா இருக்குது. பணக்காரர் 1,000 வாங்குவாங்க. 1 லட்ச ரூபாய் வித்தா எப்படி? அது 1 லட்ச ரூபாய் வித்தா எப்படி வாங்க முடியும்? மேலே விக்குது. கம்மியாகிறதுக்கு நம்ம சார்பாக வந்து முயற்சி பண்ணுவோம். கம்மியாகும் போது எல்லாரும் வாங்கிக்கோங்க. அதுக்காக தான் சீட் அவைலபிளாக இருக்குது. சீட்டு போடுங்க, பெருசாக தெரியாது. 1 லட்ச ரூபான்றது மொத்தமாக வாங்கும்போது தான் பெருசாக தெரியும். சீட்டாக போட்டு மொத்தமாக 1,000 நகை வாங்கும்போது பெருசாக தெரியாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு போட்டு பயன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சீட்டுக்கு 10 சீட்டு போட்டு இன்னைக்கு 1,000க்கு 10,000 ஆட்டோமேட்டிக்காக வாங்கி வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. அன்றைக்கி சீட்டுக்கு என்ன போட்டாங்களோ ரேட் ஏறினாலும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாக தெரில. ஓகே, அதே மாதிரி நீங்களும் வந்து சீட்டு போடுங்க. ஓரளவுக்கு ஒரு நகை வந்து உங்களுக்கு சேரும் அப்படின்றத நாங்கள்
நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி சார்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே போய் சீட்டு கலெக்ட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா ஃபோன் மூலயமா பார்த்துக்கலாம், மொபைல் மூலயமா பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நியூ இயர் கிறிஸ்மஸ் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து ஜிஆர்டியில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ விசிட் பண்ணுங்கள் நம்ம ரிடில்ஸ் ஜிஆர்டிக்கு. ஸோ இவங்க சார்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்ருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே, உங்கள் கனவும் எங்கள் கனவே. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா ஏரியா மக்களோட வந்து நிறைய விஷயங்களை நம்ம பேசி பகிர்ந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அற்புதமாக பார்த்துட்டு போட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிற மக்களே. இதே மாதிரி நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை அருங்காமையில் இருக்கக்கூடிய ஜிஆர்டிலையும் வந்து நீங்கள் வந்து என்கொயரி பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் திருப்பி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து கோலம் போட்டு அவளோட நம்ம மக்களை மீட் பண்ணுறதுக்கும் நம்ம கிட்ட பேசுறதுக்கும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த எனர்ஜியோட அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வாசுகி. அம்மா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறோம், வீட்டில் தான் இருக்கோம். வீட்டில் தான் இருக்கீங்களா? ஓகே. ஸோ கோலம் அப்படின்றது ஒரு விஷயம் வரும்போது வீட்டில் இருக்கும்போது எப்படா மார்கழி மாதம் வரும்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிங்க. என்ன யோசிச்சு என்ன பண்ணீங்க? அதான் கோலம் போட்டுருக்கோம். கோலம் போட்டீங்க. ஓகே. வீட்டில் தான் இருக்கிறேன். வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போல்லாம் உருட்டையில் போடுறாங்களே கோலம், அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? யாருங்க அதில் உருட்டியில் போடுறதான் போடுவாங்க. உருட்டையில் போடுறதா போடுறாங்களா? நீங்கள் சொல்லுங்கம்மா. இந்த உருட்டி உருட்டி கோலம் போடுறாங்க. ரங்கோலி. ரங்கோலி. ஒரு பிளாஸ்டிக் உள்ள கோலத்தை போட்டு அப்படியே உருட்டி விட்டா அது பாட்டுக்கு ஓடிட்டு. ஆமா. அப்ப குனியெல்லாம் தேவையில்ல. இல்ல நாங்க குனிஞ்சு தான் போடுவோம் கிராமத்துல. ஆமா. அப்படி போடுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க சரியான சௌகரியம்னு சொல்லணும். நாங்க வந்து வளைங்கி தான் போடுவோம். நாங்க வளைங்கி தான் போடுவோம். மார்கழி மாசம்னா அது காலையில எழுந்து குளிச்சுட்டு முஞ்சி கைன்னு கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு கோலம் போடுவோம். அவ்வளவுதான். சாமி கும்பிட்டோம். அவ்வளவுதான். சந்தோஷம். ஆமா. அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவீங்க. ஆமா. கேளுங்க, நைட்டே சாப்பிட்டு முக்காவாசி முச்சிடுறது, அப்புறம் காலையில எங்க ஏந்துக்கிறதுன்ற மாதிரி இருக்கு வெளியில எல்லாம். அப்படியா? நாங்க அப்படிதான் செய்வோம் கிராமத்துல எல்லாம். ஆமா. அதுதான் அழகு. உண்மையிலே வந்துருங்க அப்படின்னு நாங்க கேக்குறோம். ஹலோ மேடம். பேர் சொல்லுங்க. என் பேர் அனிதா. அனிதா. என்ன பின்னாடி பின்னாடி போய் வைக்கிறீங்க? இல்ல. ஓகே, நீங்க சொல்லுங்க, என்ன பண்றீங்க வீட்ல? வீட்லயா? சும்மா தான் இருக்கிறோம். சும்மா தான் இருக்கீங்க? இல்ல இப்பதான் இட்லி வேக வச்சுட்டு வந்தேன். இட்லி வந்து சாப்பிட்டு போங்க. ஓகே. இதுக்கு எவ்வளவுலாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. சாந்தி. சாந்தியா. ஓகே. மார்கழி மாசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு மாசம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த 12 மாசத்துல பார்க்கப்படுது இல்லையா? அந்த 12 மாசத்துல மார்கழி மாசத்தோட முக்கியத்துவம் அப்படின்றதுல கோலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலா தான் பார்க்கப்படுது. ஆனா அது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்றோம் அப்படின்றது மக்களுக்கு ஏதாச்சும் உங்க கருத்துல ஒரு 2 வார்த்தை? இந்த மாதம் வேணா அது இந்த மாதம் கோலம் போடுறதுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு அதுதான் நல்லது. அதுதான் நல்லது. மார்கழி மாதம் அவ்வளோதான். எவ்வளோ கேள்வி கேட்டேன், ஒரே வார்த்தை, அவ்வளோதான். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. நீங்கள் சொல்லுங்கள். அதே விஷயம்தான். காலையில் வந்து அப்படியே தெய்வீகமாக வந்து நிற்கிறீங்க இல்லையா? இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கா மோஸ்ட்லி ஃபுல்லாகவே. ஸோ மாலை போட்டுட்டு இருந்தாலும் போடலனாலும் இந்த மார்கழி மாசத்துல வந்து நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்றது. மார்கழி மாசம்னாவே ஒரு மனசு நிம்மதி. நிம்மதி. எழுந்து குளிச்சுட்டு கோலம் போறது ஒரு மிகப்ப சந்தோஷம் எங்களுக்கு. வழங்கி இந்த கவர்ல இதுல போறது அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. இது வழங்கி கோலம் போட்டு இந்த அது மனசு ஒரு நிம்மதி, சந்தோஷம். சூப்பர்.
உங்க பேர் சொல்லுங்க. மல்லிகா. ஸ்டைலா நிக்கிறீங்கம்மா. வேற லெவல். வேற லெவல். மல்லிகா. மல்லிகா. ஓகே. சரி நீங்க சொல்லுங்க. உங்க இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்க கடந்து வந்த பாதையில இருந்து இப்போ மார்கழி மாசத்தை எப்படி பாக்குறீங்க? சின்ன வயசுல எப்படி பார்த்தா இப்போ எப்படி பாக்குறேன்? இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு. நாங்க இப்போ இருக்கிறது இப்போ பாருங்க மக்களே. ஜிஆர்டி எப்படி? ஜிஆர்டி எங்கேயும் பாருங்க. என்ன வாங்குனீங்க ஜிஆர்டில? எல்லாமே வாங்கணும். எல்லாமே வாங்குனீங்க. ஜிஆர்டில தான் வாங்குனாங்க அந்த அம்மா. அப்படியே ஏன் உங்களுக்கு நல்லா தெரியுது? அண்ணி அவங்க நாத்தனார் அவங்க. ஆமா அதுதான் நம்ம வீட்ல என்ன பொருள் வாங்குறோம் நமக்கு தெரியாது. மத்தவங்க வீட்ல வாங்குறது அவங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் ஒரே வீடு தானே. ஆமா. சந்தோஷம், ஹாப்பி. அவ்வளவுதான். என்ன இருக்கு? சந்தோஷம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். மார்கழி மாசத்தை பத்தி கேட்டா சைலண்டா இருக்கீங்க. அவங்க பாக்குறீங்க. மார்கழி மாசம் என்ன இருக்கு? அவ்வளவுதான். ஃபுல்லா நாங்க குளிச்சிட்டு பூஜை பண்ணிட்டு விளக்கேத்தி கோலம் போடுவோம். அது ஒரு மனசு நிம்மதி, எங்களுக்கு திருப்தி. அதனால அவ்வளவுதான். சந்தோஷம். ஓகே, நீங்க போயிருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சரளா. சரளா. எல்லாரும் சோம்பேறின்னு சொன்னீங்களே, நீங்க தானே அது? கூட்டத்தில் ஒருத்தர் அப்படின்றதா இவங்க? ஆமா, நீங்க உருட்டி உருட்டி விடுறதுன்னா சோம்பேறிங்க தான் வந்து உருட்டி உருட்டி விடுவாங்க. நல்லா வந்து இது வளைஞ்சி குனிஞ்சி கோலம் போடுறவங்க வந்து அது மாதிரி செய்யவே மாட்டாங்களா? சோம்பேறி ஆகிறவங்க தான் அதுல கோலம் மாவு அந்த டப்பாவில் அடிச்சு வச்சு அப்படியே நின்று உருட்டி போட்டா அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரவுண்ட் ரவுண்டா வந்துடுது. அது மாதிரி செய்யவே மாட்டாங்க. மார்கழி மாசம்ன்றது வந்து நோனோ அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் இல்ல. மார்கழி மாசம் ஸ்பெஷல் என்னன்றதுன்னா அவங்களுக்கு நீங்க ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. டீசென்ட்டான ஒரு அட்வைஸ். அட்வைஸ்ன்றது வந்து அவங்களுக்கு ஆனா அது மாதிரி பண்ணவே கூடாது. மார்கழி மாசம்ன்றது வந்து இயற்கையான காத்து வந்து சுத்தமான தூய்மையான காத்து வந்து இந்த மாதத்துல தான் கிடைக்கும். அது வந்து எழுந்து அதிகாலையில எழுந்து பொம்பளைங்க எல்லாமே பெரும்பாலும் வந்து குளிச்சுட்டு தான் வந்து வாசலில் ஒரு கோலம் போட்டு கலர் போடுறதோ இல்லை அவங்க விருப்பம் கலர் போடுறது போடாது அவங்கவுங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி அது டைமு இது பண்ணிக்கின்னு ஒரு வாசலில் வந்து ஒரு விளக்கு ஏற்றிட்டு மங்களகரமாக இதனும் அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து ஆண்டாள் வந்து இந்த மாதத்தில் தான் வந்து அவர் வந்து இது பண்ணார். அதனால தான் பெண்கள் வந்து எல்லாமே மார்கழி மாதத்தில் வந்து இது பண்ணுவோம். வளைஞ்சி குனிஞ்சி நல்லா போட்டோம்னா நம்மளுக்கும் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான், வேலை செய்கிற மாதிரி தான். அதுவும் நம்ம வாக்கிங் போனோம் எக்ஸசைஸ் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. அதனால் இந்த மாதத்தில் வந்து போட்டால் பரவாயில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சு தண்ணி தொளிச்சு வச்சுட்டு அவ்வளோதான் நம்ம போட்டேன்ட்டு கடமைக்கு போட்டுட்டு போகக்கூடாது. எந்த ஒரு வேலையுமே சரி, அது இயற்கையாக செய்யணும். அதான் அதே தான் மார்கழி மாசம் பேர் சங்கீதா. சங்கீதா. ஓகே, நீங்க என்ன வாங்குறீங்க? காலையில நான் இதுவரை எதுவும் வாங்கல. உங்களுக்கு தான் ஜிஆர்டிகா வெயிட்டிங்ல இருக்கு. இப்பதான் பசங்க படிச்சு முடிச்சிருக்காங்க. இனிமேல் தான் வாங்கணும். வாங்கிடுறோம். ஓகே, தாராளமா கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறோம், நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. நான் அதுக்கு தான் அங்கே சீட் வச்சிருக்கேன். இந்த விலைவாசிகள் மட்டும் தயவு செஞ்சு குறைச்சிருங்கப்பா. அதுக்காகவே இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா பேசுறாங்க. ஆனா விலைவாசின்னு வரும்போது தான் கொடூரம் ஆயிடுறாங்க எல்லாரும். இவங்களோட வந்து கேளுங்க, எல்லாரும் சேர்ந்து கேளுங்க, போராட்டத்தை இங்கே ஆரம்பிச்சிருவோம். நம்ம கேளுங்க. 40,000 45,000 50,000 நான் ஏத்தலைங்க. கூலிக்கு போறவங்க எப்படி வாங்குவாங்க அந்த இது நகை வந்து ஒரு சவரம் இல்ல 1/4 சவரம் கூட வாங்க முடியுமா? ஒரு கிராமே நீங்க ரெடில் ஜிஆர்டி வாங்க, பணம் மட்டும் எடுத்துருவாங்க. 1/4 சவரம் நாங்க அது கம்மியாவும் வாங்கலாம் அதிகமாவும் வாங்கலாம். நீங்க வாங்கிட்டு போங்க. மக்கள் எல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க வாங்க முடியாம. நீங்க ஒரு மினி வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரி இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி தாங்க ரொம்ப சுவாரஸ்யமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்படியே பயங்கரமா பேசிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு ஆதகம் இருக்கு. 1 லட்ச ரூபாய் தாண்டா, அது 90,000 ரூபாய் இருக்கும் போது கூட இவ்வளவு போராட்டம் கிடையாது. ஆனா ஒரு 10,000 ரூபாய் ஏறி 1 லட்ச ரூபாய்க்கு வந்தோம் எல்லாரும் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே தயவு செஞ்சு நகை விற்பனையாளர்களே தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நாங்க அதுக்கான முயற்சி எங்களுக்கு ஒன்றும் ஜிஆர்டில மொத்தமா வந்து ஏத்தணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? நகை ரேட்டு என்ன வருதோ அதானே நம்ம பண்ண முடியும். அது உங்களை கொற்ற சொல்லவே இல்லையா?
உங்களோட கோரிக்கையை நாங்கள் வந்து எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கிறோம். அங்க இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல செய்தியா 2026ல வரும்னு நம்புறோம். ஓகேவா? ஓகே, மினிமம் நம்ம நகைய ஒரு சவரத்துக்கு 30,000 ரூபாய்க்கு எடுக்கிறோம். ஓகே எடுக்கிறோம். ஓகே, பாத்தீங்களா சந்தோஷத்தை? 50 சரிங்க, கண்டிப்பா வந்துரும். ஓகே, தேங்க்யூ. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமும் இந்த ஊர் மக்களோட நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க ஆதங்கத்தை வந்து தெரிவிக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து சீக்கிரமாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் மனசார வேண்டிக்கிறோம். அண்ட் நிச்சயமாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்ன்றது நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னியோட பயணத்தை வந்து நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ண இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடில்ஸ் ஜிஆர்டி சார்பா ஒரு அன்பான பரிசும் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாருக்குமே நம்ம கொடுத்துடலாம். அண்ட் வி ரெடி டு சே. ஓகேவா? ஒரு விஷயம் எல்லாருமே சேர்ந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நானும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசையா இருக்கேன். ஓகே, ரெடியா? ஓகே, மக்களுக்கு சொல்லிடலாம். ரெடி? We love Redils GRT. Okay, one more. We love Redils GRT. Okay, thank you. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமே இருமாமே. ஓகே, ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாப்பா பாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம திருப்பி பாடி சொல்லி கேட்க போகிறோம். ஸோ அதை நீங்களே பாடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரோட ஆசை. அது பாடலாமா? ஒரே ஒரு பாட்டு மக்கள் பார்க்குறாங்க, பாடலாமா? ஓகே, பாடுங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாச்சு உயர்ச்சி சொல்ல பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நெறிய உரியவர்கள் மேலோலர் சுப்பிரமணிய பாரதியார். நன்றி. பாரதியார் நன்றி. பார்த்தீங்களா? தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8 மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ரெட் ஹில்ஸ்.